2026 ஆயிடுச்சு ப்ரோ. இனிமேட்லாம் யாரு ப்ரோ ஜாதி எல்லாம் பாத்துட்டு இருக்க போறா? இங்கெல்லாம் யாருமே ஜாதி பாக்குறது இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்க மாதம்பட்டி பக்கத்துல இருக்க நாதே கவுண்டன்புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஸ்ரீ பால தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில இன்னமும் சாதி பாகுபாடு நடந்துட்டு இருக்கு. அந்த டீ கடை ஓனர் சோற சாப்பிடறானா இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடறானா தெரியல. அந்த டீ கடை உள்ள ஒரு பெஞ்ச் இருக்கு, டீ கடை வெளில 2 பெஞ்ச் இருக்கு. அந்த டீ கடை வெளில இருக்க 2 பெஞ்ச்ல ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க அந்த டீ கடைக்குள்ள போயிட்டு உள்ள இருக்க பெஞ்ச்ல உட்கார்ந்து டீ குடிக்க கூடாதான், ஏன்னா அவங்க கீழ் ஜாதியா. இந்த கொடுமை மட்டும் அங்க நடக்கல. வெளில அந்த தாத்தா பாட்டி உட்கார்ந்து இருக்காங்களா, அவங்களுக்கு தண்ணி டம்ளாரா, உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காருல, அவருக்கு தண்ணி டம்ளாரா. இது மாதிரி அந்த கடையில ஜாதி தீண்டாமை விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது கோயம்புத்தூர்ல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க கிராமத்து சைடுல எல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. சிட்டில இருக்கவங்க தான் இது மாதிரி ஜாதிலாம் இல்ல ப்ரோ, ஜாதிலாம் இங்க யாரும் பாக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கிராமத்து சைடுல எல்லாம் இன்னமும் இது மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச டீ கடையெல்லாம் இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு கவர்மெண்ட் அந்த கடை மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.